என்னங்கம்மா நொங்கு கொடுக்க வரீங்கன்ட்டு இங்கே வந்தால் என்னம்மா இது கீழே என்னென்னமோ கிடக்கு. நொங்கு உனக்கு எல்லா டைமும் நொங்கு கிடைக்குமா? நொங்கு சில டயத்தில் மட்டும்தான் கிடைக்கும், எல்லா டயத்தும் நொங்கு காய்க்காது. இதாங்க பனைமரம். கிராமத்துகளில் நொங்கு அங்கெல்லாம் வந்து டவுனுகளில் வாங்கி தரது திம்பிய ஒரு கன்று எப்படியும் 7 ரூபா 8 ரூபா 10 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நம்மளாம் ஏறி குடிக்கலாம். வந்து மரம் எடுத்துருந்தால் நல்லபடியாக வெட்டலாம். ஆனால் ஒரு விஷயம் இங்கே ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. இந்த பனை மரத்துக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எனக்கு ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்குமுங்க. அப்போ பார்த்திக்கிட்டா மொங்கு மேலே ஆசைப்பட்டு எல்லோரும் பனை ஏறுறாங்களே நம்ம ஏன் ஏற முடியாதுன்ட்டு இந்த மாதிரி கருக்கு இருக்கிற பனை மரத்தில் காலை வச்சு ஏறிட்டுங்க. ஏறி பாதி பனை மரத்துக்கு போயிட்டேன். பாதி பனை மரத்துக்கு மேலே இறங்க தெரில பார்த்துக்குங்க. மேலேயும் ஏறி போக தெரில, கீழேயும் இறங்க தெரில. ஒரே கத்துறேன். இதே மாதிரி செவக்காட்டில் யார் இருப்பா? ஒருத்தருமே இல்லாத காட்டில் கத்திட்டு கிடந்தேன். அப்புறம் என் கூட வந்த பிள்ளையெல்லாம் ஊரில் போய் ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே என் கையெல்லாம் செவந்து அப்படியே கீழே விழுந்து இன்றைக்கி நம்ம செத்தமுடா அப்படின்னு நினச்சி அந்த பனை மரத்தை அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிடந்தேங்க. அப்புறம் வந்து பெரியவங்களாம் ஏணி மரம் வச்சு என்னை இறக்கி 4 அறை விட்டார் எங்கள் அப்பா. ஐயோ நம்மளே கீழேருந்து விழுந்துருமோன்னு பதறி போய் கிடக்கா. இதில் நம்ம அப்பா நம்மளை அடிக்க வர செய்கிறாருன்னு பதறி பண்ணுங்க. அதே மாதிரி தான் சின்ன பிள்ளையில மொங்கு வறக்கிறதுக்கு இப்படியே காலையில் விடுஞ்சோடனே எதாச்சும் ஓடியாடுறதுங்க. மொங்கு கீழே உதிர்ந்து விழுங்க, அதெல்லாம் பிறக்கி கொண்டுக்கிட்டு போய் வீட்டில் வெட்டி சாப்பிட்றதுங்க. இப்படி தாங்க சின்ன பிள்ளைலாம் வாழ்ந்துட்டு கிடந்தா. இப்போ பாருங்கள் எவ்வளோ பனைமரம் இருக்குண்டு. இது உரம் பழமுங்க. இதான் பனம்பழம். இதை சுட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல. இப்போலாம் இதை யார் சாப்பிட்றது? பாதாம் பிஸ்தான் கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்களா வரிசையில் இருக்குது பனைமரமான பனைமரம். இதுதான் எங்கள் ஊர் தெக்குச்சவக்காடு அப்படின்றது. தெக்குச்சவல். இதில் எங்களுக்கெல்லாம் பிஞ்ச கடலை இருக்குது. ஆனால் இப்போ யாரும் கடலை போடலை.